வணக்கம். நாம ஜான்வரி 31, 2026க்கான நடப்பு நிகழ்வுகளை ஆழமாக பார்க்க போறோம். தேர்வு நோக்குல எது முக்கியம், ஏன் முக்கியம்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அலசலாம். கண்டிப்பா. நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் நிறைய முக்கிய அப்டேட்ஸ் இருக்கு. வாங்க நேரடியா முதல் தலைப்புக்குள்ள போகலாம். நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, முதல்ல இந்தியன் ரயில்வேஸின் கவச் 4.0. ஒரே நாள்ல 472.3 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு இதை செயல்படுத்தியிருக்காங்கன்னு உங்க குறிப்புல இருக்கு. இந்த எண் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, ஆனா இதோட உண்மையான தாக்கம் என்ன? இது பயணிகளோட பாதுகாப்பை எந்த அளவுக்கு மாத்தும்? நல்ல கேள்வி. இது வெறும் ஒரு மைல்கல் மட்டும் இல்ல. கவச் 4.0 அது நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன், அதாவது ஏடிபி சிஸ்டம். ஏடிபி சிஸ்டம். சரி. இதோட பாதுகாப்பு தரம் SIL4. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ரயில்வே சிக்னல் பாதுகாப்புல கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சேஃப்டி இன்டெகிரிட்டி. ஒரு சின்ன பிழை ஏற்படக்கூட லட்சத்துல ஒரு பங்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓஹோ. GPS மற்றும் ரேடியோ தொழில்நுட்பம் மூலமா ஒரு ரயில் ஓட்டுநர் தவறுதலா சிக்னலை தாண்டிட்டா கூட இந்த சிஸ்டம் தானா பிரேக் போட்டு ரயிலை நிறுத்திடும். அதனால விபத்துகள் தவிர்க்கப்படும். அப்போ இது ஒரு ஃபூல் ப்ரூஃப் கவசம் மாதிரி. இப்போதைக்கு வடோதரா, விரர், துக்லக்காபாத், பால்வால்னு ஆமா, அந்த மாதிரி குறிப்பிட்ட தடங்கள்ல. அங்க மட்டும்தான் இருக்கா? நாடு முழுக்க வர எவ்வளோ நாள் ஆகும்? ஆமா, இப்போதைக்கு இந்த 3 தடங்கள்ல சேர்த்து கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டருக்கு மேல இது செயல்பாட்டுல இருக்கு. நாடு முழுக்க கொண்டு வர்றது ஒரு பெரிய பணி. ஆனா இந்த வேகம் ஒரு நல்ல அறிகுறி. சரி. அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான செய்தி. தூத்துக்குடியில மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டர், அதாவது NSSH அமைய போகுது. ஆமா, விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டியும் சிப்காட்டும் 50-50 ஜாயிண்ட் வெஞ்சரை இதை பண்றாங்க. இதுல இந்த ஜேவி மாடல் ஏன் முக்கியத்துவம் பெறுது? ஏன்னா இதுல மத்திய அரசின் துறைமுகமும் மாநில அரசின் தொழில் வளர்ச்சி கழகமும் இணையுது. இதனால நிலம் கையகப்படுத்துறதுல அனுமதிகள் வாங்குறது வரைக்கும் வேலைகள் வேகமா நடக்கும். ஓஹோ, 2 பிரபுத்துவமும் சேர்லதால. கரெக்ட். இதோட இலக்கு ரொம்ப வலுது. அடுத்த 10 வருஷத்துல 0.5 மில்லியன் GNT ஆங்கர் ஷிப்யார்டை உருவாக்குறது. இதற்காக ஒதுக்கப்பட்ட 19,989 கோடி ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது SBDS கீழே வருது. அப்போ இது வெறும் கப்பல் கட்டுற தளம் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் ஒரு எக்கனாமிக் என்ஜின். உள்கட்டமைப்புல இன்னொரு அப்டேட், புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட். குஜராத்ல காலுப்பூர் ஷாப்பூர் இடையே 100 மீட்டர் நீள ஸ்டீல் பிரிட்ஜ் கட்டி முடிச்சிருக்காங்க. ஆமா, இது அந்த மாநிலத்தில கட்டப்பட்ட 13வது ஸ்டீல் பிரிட்ஜ். இதோட எடை 1098 MT, உயரம் 16.5 மீட்டர். இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் SSC, ரயில்வேஸ் மாதிரியான தேர்வுகள்ல நேரடி கேள்வியா வரலாம். அப்போ இந்த நம்பர்ஸ் முக்கியம். நிச்சயமா. இது சின்ன அப்டேட்டா தெரிஞ்சாலும் இந்த பிரம்மாண்ட திட்டத்தோட ஒவ்வொரு படியும் முக்கியமானது. ஒரு பக்கம் இப்படி ரயில் பாலங்கள் மாதிரி பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பலப்படுத்துறோம். இன்னொரு பக்கம் சமூக உள்கட்டமைப்புல ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. ஆமா, மாதவிடாய் சுகாதாரத்தை அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. இது ஆர்டிகல் 21, அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டியின் ஒரு அங்கம்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 21. ஆமா, தேர்வுல ஆர்டிகல் 21 பத்தி கேள்வி வந்தா இந்த தீர்ப்பை ஒரு உதாரணமா குறிப்பிடலாம். இது வெறும் அறிவிப்பு இல்ல, ஒரு தெளிவான உத்தரவு. என்ன உத்தரவு? அடுத்த 3 மாசத்துக்குள்ள எல்லா அரசு மற்றும் தனியார் பள்ளிகள்லயும் இலவச சானிட்டரி பேட்ஸ், ஜெண்டர் செக்ரிகேட்டட் டாய்லெட்ஸ், அப்புறம் அதை அப்புறப்படுத்த டிஸ்போசல் மெக்கானிசம்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, பள்ளிகள்ல உள்கட்டமைப்பு இல்லாததால மாணவிகள் பள்ளி படிப்ப பாதி நிலையே நிறுத்துறாங்கங்கிற யதார்த்தம் தானே. நிச்சயமா. இந்த தீர்ப்போட நோக்கமே அந்த ஸ்கூல் டிராப் அவுட்ஸை தடுக்கிறது தான். கண்ணியத்துடன் கல்வி கற்கிறது ஒரு பெண்ணின் அடிப்படை உரிமைன்னு இந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கு. இது சமூக நீதியில ஒரு பெரிய படி. அடுத்ததா ஒரு முக்கியமான கொள்கை முடிவு. கோக்கிங் கோல கிரிட்டிக்கல் மினரல், அதாவது முக்கிய கனிமம்னு அறிவிச்சிருக்காங்க. ஆமா, நம்ம கிட்ட 37.37 பில்லியன் டன்ஸ் இருப்பு இருந்தும் நாம 95% இறக்குமதி பண்றோம்னு உங்க குறிப்பு சொல்லுது. இந்த முரண்பாடு தான் இந்த முடிவுக்கு காரணமா? கரெக்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட மலையளவு நிலக்கரி இருக்கு, ஆனா நம்ம உருக்காலைகளுக்கு 95% இறக்குமதி தான் பண்றோம். இது ஒரு பெரிய கேப். இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல.
இது நம்மளோட மேக் இன் இந்தியா கொள்கையோட இதயத்துல இருக்கிற ஒரு பெரிய ஓட்டை. இதை முக்கிய கனிமம்னு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 1957 கீழே அறிவிக்கிறது மூலமா அரசாங்கம் இந்த பலவீனத்தை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க போறதுக்கான மொதப்படி இது. அப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்மிஷன் ஆஃப் வல்னரபிலிட்டி. அடுத்து PIMANA போர்ட்டல், ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஃபார் நேஷன் பில்டிங். இதை எப்படி கவர்னன்ஸை மேம்படுத்தும்? இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்னு, RS 150 கோடிக்கு மேலான சென்ட்ரல் செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸே இது கண்காணிக்கும். அந்த த்ரெஷோல்ட் அமௌண்ட் முக்கியம். 150 கோடி, சரி. 2வது, இது பழைய சிஸ்டத்தை மாத்தி API இன்டகிரேஷன் மூலமா 60% டேட்டா என்ட்ரியை ஆட்டோமேட் செய்யுது. ஓ, அப்போ மேனுவல் ஒர்க் குறையும். ஆமா, இதுனா என்னால ஒன்னா மனித தவறுகள் குறையும், திட்டத்தோட முன்னேற்றத்தை ரியல் டைம்ல கண்காணிக்க முடியும். ஒரு திட்டம் தாமதமானா அதுக்கான காரணத்தை உடனே கண்டுபிடிச்சு சரி செய்ய முடியும். இதுதான் ஸ்மார்ட் கவர்னன்ஸ். அடுத்ததா பொருளாதாரம். வேர்ல்ட் பேங்க் இந்தியாவுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு $8 to 10 பில்லியன் நிதி உதவி செய்ய போறதா ஒரு செய்தி. ஆமாம், இது நியூ கண்ட்ரி பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம்வொர்க், அதாவது CPF கீழே வருது. இந்த ஃப்ரேம்வொர்க் நம்மளோட விக்சிட் பாரத் 2047 இலக்குகளோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அதாவது இந்த நிதி வெறுமனே கடனா வராம நம்ம நாட்டின் நீண்டகால வளர்ச்சி திட்டங்களுக்கு, உதாரணமா பசுமை எரிசக்தி, மனிதவள மேம்பாடு, உள்கட்டமைப்பு போன்றவற்றுக்கு உதவியா இருக்கும். கிரீன் எனர்ஜின்னு சொல்லும்போது குஜராத் காண்ட்லா போர்ட்ல ஒரு மெத்தனால் ஆலை அமைக்கிறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல 2 விஷயம் ஸ்பெஷல். ஒன்னு, இதோட கூட்டாளிகள் அசாம் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் APL மற்றும் தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி DPA. சரி. 2வது, இதோட பயன்பாடு. இங்க உற்பத்தியாகிற மெத்தனால் சிங்கப்பூர், ராட்டர்டாம் வழித்தடத்துல போற கப்பல்களுக்கு எரிபொருளா பயன்படுத்தப்படும். ஓஹோ, ஷிப்பிங் ஃபியூவலா? ஆமா, இது உலகின் பிஸியஸ்ட் ஷிப்பிங் ரூட்ஸ்ல ஒன்னு. நம்ம நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனை ஆதரிக்கிறதோட இந்தியாவை கிரீன் ஷிப்பிங் ஃபியூவல் ஹப்பா மாத்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி இது. மாநில செய்திகள்ல கேரளா பட்ஜெட் FY27 பத்தி பாப்போம். இதுல எண்களை தாண்டி என்ன மாதிரியான கொள்கை முடிவுகளை நம்ம பார்க்க முடியுது? கேரளா பட்ஜெட்ல ஒரு சுவாரஸ்யமான டென்ஷன் தெரியுது. ஒரு பக்கம் சமூக பாதுகாப்பு பென்ஷனுக்காக மட்டுமே சுமார் 14,500 கோடி ரூபாயை ஒதுக்குறாங்க. ஸ்திரீ சுரக்ஷா ஸ்கீம் கீழே பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தராங்க. இது மக்களின் நலன்ல அவங்க காட்டுற அக்கறைய காட்டுது. ஆமா. ஆனா மறுபக்கம் அவங்களோட ரெவென்யூ டெபிசிட் GSDPல 2.12%, ஃபிஸ்கல் டெபிசிட் 3.40% இருக்கு. இதுதான் பல மாநிலங்கள் சந்திக்கிற பெரிய சவால். மக்கள் நலத் திட்டங்களுக்கும் நிதி ஆரோக்கியத்துக்கும் நடுவுல ஒரு சமநிலை. கரெக்ட். இதுல அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம், அதாவது APSன்னு NPSக்கு பதிலா ஒன்னு கொண்டு வராங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொள்கை மாற்றம். இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், IRDI ரீஇன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டியை மறுசீரமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரீஇன்சூரன்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. ரீஇன்சூரன்ஸ்னா அது சிம்பிளா சொல்லணும்னா இன்சூரன்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது, உதாரணமா ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆமா, அப்போ அவங்க அந்த ரிஸ்க்ல ஒரு பகுதியை இன்னொரு பெரிய கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் ரீஇன்சூரன்ஸ். இப்போ AV கிரிஜா குமார் தலைமையில இந்த கமிட்டியை மறுசீரமைச்சிருக்காங்க. இது இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938ல செக்ஷன் 101B கீழே வருது. சரி. பப்ளிக் செக்டர்ல பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க் ஜிஃப்ட் சிட்டில ஒரு கிளை திறக்க RBI அனுமதி கொடுத்திருக்கு. ஜிஃப்ட் சிட்டியோட முக்கியத்துவம் என்ன? கிஃப்ட் சிட்டி இந்தியாக்குள்ள இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ஹப். இங்கே ஒரு வங்கி கிளை திறக்கிறது மூலமா அவங்க வெளிநாட்டு நாணயங்கள்ல கடன் கொடுக்கலாம், இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபினான்ஸ் பண்ணலாம். இது அந்த வங்கியோட உலகளாவிய செயல்பாடுகளுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஃபின்டெக் பக்கம் வந்தா பேஷார்ப்புக்கு RBI கிட்ட இருந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் பிசிக்கல், அதாவது PAP லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. இது அவங்களுக்கு எப்படி உதவும்? சுருக்கமா சொன்னா, இதுவரைக்கும் பேஷார்ப் உங்களோட ஆன்லைன் பரிவர்த்தனைகளை, அதாவது PA ஆன்லைனை மட்டும்தான் கையாண்டது. ஆன்லைன் மட்டும்? ஆமா. இப்போ இந்த PA பிசிக்கல் லைசன்ஸ் மூலமா நீங்க கடையில கார்டை தேய்க்கும் போது அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது அந்த பரிவர்த்தனையும் அவங்களால கையாள முடியும். ஆன்லைன் உலகம், நிஜ உலக கடைன்னு 2 இடத்துலயும் அவங்க இருப்பாங்க. இதுதான் ஃபின்பெக் உலகத்துல ஒரு பெரிய படி. இத ஓம்னி சேனல் பேமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இவங்க
இந்தியாவின் முதல் யூபிஐ சென்ட்ரிக் பேங்கிங் ஈகோசிஸ்டம கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வெறும் மார்க்கெட்டிங் வார்த்தையா இல்ல உண்மையிலே நம்ம பேங்கிங் அனுபவத்தா மாத்த போற ஏதாவது புது விஷயம் இதுல இருக்கா? இதுல உண்மையிலே சில புரட்சிகரமான விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு அவங்களோட ரீபோ லிங்க்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட். ரீபோ லிங்க்ட். ஆமாம். சாதாரணமா ஆர்பிஐ வட்டியை குறைச்சா நம்ம பேங்க் நமக்கு அந்த பலனை கொடுக்க பல மாசம் ஆகும். ஆனா இந்த ஸ்லைஸ் கணக்கு அப்படி இல்ல. இது ஆர்பிஐயோட ரீப்போ ரேட்டை நேரடியா 100% பிணைக்கப்பட்டிருக்கு. அங்க வட்டி ஏறினா இங்க உடனே ஏறும், அங்க இறங்குனா இங்க உடனே இறங்கும். நடுவுல எந்த தாமதமும் இல்ல. இது வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம். நிச்சயமா வட்டி தினமும் கணக்கிடப்பட்டு வரவு வைக்கப்படும். அவங்களோட யூபிஐ இன்டகிரேட்டட் கிரெடிட் கார்டுல ஸ்லைஸ் அண்ட் 3 வசதி இருக்குன்னு சொல்றாங்களே, அதென்ன? அதுவும் ஒரு நல்ல இனோவேஷன். நீங்க 2000 ரூபாய்க்கு மேல ஒரு பொருள் வாங்கினா அதை எந்தவித வட்டியும் இல்லாம 3 மாச EMI-யா மாத்திக்கலாம். அதுவும் யூபிஐ ஸ்கேன் அண்ட் பே மூலமாவே. சுவாரஸ்யமா இருக்கு. இதோட அவங்க டிஜிட்டல் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ்க்கு 7.25% வரை வட்டி தராங்க. டிஐசிஜிசி மூலமா 5 லட்சம் வரை காப்பீடும் இருக்கு. இந்த வங்கியோட CEO ராஜன் பஜாஜ். இந்த மாதிரி ஃபின்டெக் ட்ரிவன் வங்கிகள் தான் பாரம்பரிய வங்கிகளுக்கு பெரிய சவாலா இருக்க போகுது. அடுத்தது பாதுகாப்புத்துறை. இந்தியன் ஆர்மி அமெரிக்காவின் ஷீல்ட்.ai கிட்டிருந்து விபேட் ட்ரோன்ஸ் வாங்குறாங்க. ஆனா இது தெலுங்கானால JSW டிஃபென்ஸ் தயாரிக்க போகுதுன்னு இருக்கு. இது உண்மையிலேயே மேக் இன் இந்தியாவா இல்ல வெறும் இங்க அசெம்பிள் மட்டும்தான் பண்றோமா? இது ஒரு அருமையான கேள்வி. இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது TOT-க்கும் மேக் இன் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஒப்பந்தத்தின்படி ஷீல்ட்.ai நிறுவனம் இந்த ட்ரோனை தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை JSW டிஃபென்ஸ்க்கு கொடுக்கும். ஓ, டெக்னாலஜியே கொடுப்பாங்க. ஆமா, இதுல இருக்கிற ஹைவ் மைண்ட் அன்ன ஆட்டானமி சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியமானது. ஆரம்பத்துல சில பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் போக போக முழு உற்பத்தியும் இங்கே நடக்கும். இது வெறும் அசெம்பிளி இல்ல, தொழில்நுட்பத்தை உள்வாங்கி இங்கே ஒரு உற்பத்தி சூழலை உருவாக்குறது. இது குரூப் 3 VTOL, அதாவது வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வகை ட்ரோன். அடுத்து பெச்சோரா மிசைல் சிஸ்டம் நவீனப்படுத்தியிருக்காங்க. இது 1970கள்ல வந்த ஒரு சிஸ்டம். இந்த பழைய சிஸ்டத்தை அப்டேட் பண்றதுக்கு பதிலா புதுசா ஒன்னு வாங்கலாமே. செலவு ஒரு முக்கியமான காரணம். ஒரு பழைய அம்பாசடர் காரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பவர்ஃபுல் இன்ஜின், பவர் ஸ்டீரிங், AC எல்லாம் போட்டு அப்டேட் பண்ற மாதிரி தான் இது. புரியுது. இந்த பெச்சோரா சிஸ்டத்தோட அனலாக் பாகங்களை எடுத்துட்டு ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தெர்மல் இமேஜிங், சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோஸ்னு முழுசா டிஜிட்டலா மாத்திருக்காங்க. இதனால இதோட துல்லியம் பல மடங்கு அதிகரிக்குது, ஆயுட்காலமும் கூடுது. புதுசா வாங்குற செலவுல ஒரு பகுதியில இந்த வேலையை முடிச்சிடலாம். அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதாவது HALக்கு புதிய CMD-ஆக கோட்டா ரவி நியமிக்கப்பட்டிருக்கார். ஆமா, ஜான் 29, 2026லேருந்து இவர் பொறுப்பேற்கிறார். இவர் இதுக்கு முன்னாடி LCA தேஜாஸ் திட்டத்தோட தலைவரா இருந்தது. ரொம்ப முக்கியமான தகுதி. ஆமா, HAL மாதிரி ஒரு பெரிய பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனத்துக்கு தொழில்நுட்ப அனுபவம் இருக்கிற ஒருத்தர் தலைவரா வர்றது அந்த நிறுவனத்துக்கு பெரிய பலம். சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ககன்யான் மிஷன் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் 2027ல நடக்கும்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன படிகள் இருக்கு? இஸ்ரோ ரொம்பவும் திட்டமிட்டு படிப்படியா முன்னேறாங்க. 2027ல மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி மார்ச் 2026ல G1 ஆளில்லா சோதனை ஓட்டம் நடக்கும். G1? ஆமா, இதுல வியோமித்ரா ஹியூமனாய்ட் ரோபாட் அனுப்பி நம்ம லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்யுதான்னு சோதனை செய்வாங்க. பாதுகாப்பு தான் இதுல முதல் உயர். இது ஹேண்ட்லே பகுதியில் நடந்த ஒரு அழகான ஆனா சக்தி வாய்ந்த வானியல் நிகழ்வு. இதுக்கு காரணம் ஒரு கடுமையான ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம். சூரியன்லேருந்து வர்ற சோலார் ஃபிளேர் அல்லது கொரோனல் மாஸ் இஜெக்ஷன், அதாவது CME, பூமியோட காந்தப்புலத்தை தாக்கும்போது இந்த மாதிரி அரோராக்கள் உருவாகும். ஓஹோ! இந்த நிகழ்வு ஆதித்யா L1 விண்கலம் எதுக்காக விண்வெளியில இருந்து சூரியனை கண்காணிக்குதுங்கிறதோட முக்கியத்துவத்தை நமக்கு நேரடியா காட்டுது. ஸ்பேஸ் வெதர் மானிட்டரிங் எவ்வளோ அவசியம்னு இது புரிய வைக்குது. மெடிக்கல்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ. பாங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு ஒரு 3 மருந்து சிகிச்சை எலிகள்ல கட்டிகளை முழுமையா அழிச்சிருக்கு. ஆமாம், இது ஸ்பானிஷ் நேஷனல் கேன்சர் ரிசர்ச் சென்டர்ல நடந்த ஆய்வு. இதுல முக்கியமான விஷயம் அதோட செயல்பாடு. கணைய புற்றுநோய் ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா அது தப்பிக்க பல வழிகள், அதாவது சர்வைவல் பாத்வேஸை வச்சிருக்கும். ஆமா, அது ரொம்ப அக்ரெசிவ். இந்த சிகிச்சை அந்த எல்லா வழிகளையும் ஒரே நேரத்துல தாக்குறது மூலமா கட்டியா அழிக்குது. இது இன்னும் மனித சோதனைகளுக்கு வரணும், ஆனா இது புற்றுநோய் சிகிச்சையில ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்து என்வாயன்மெண்ட். இந்தியாவுல 2 புதிய ராம்சார் சைட்ஸ். இப்போ மொத்த எண்ணிக்கை 98.
இந்த ராம்சார் தகுதி கிடைக்கிறதுனால அந்த இடத்துக்கு என்ன நன்மை? ராம்சார் தகுதி ஒரு சர்வதேச அங்கீகாரம். இதனால அந்த ஈரநிலங்களை பாதுகாக்க கூடுதல் நிதி கிடைக்கும், சர்வதேச கவனம் கிடைக்கும். சரி. இப்போ சேர்க்கப்பட்ட 2 இடங்கள். ஒன்னு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாட்னா பேர்ட் சாங்சுரி. இது ஒரு நன்னீர் வலசை பறவைகள் வாழ்விடம். 2வது குஜராத்ல கட்ச்ல இருக்கிற சரி தாண்ட். இது ஒரு பருவகால உவரு சதுப்பு நிலம். யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகள்ல இந்த இடங்கள் எந்த மாநிலத்துல இருக்கு, அதோட வகை என்னன்னு கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர்ல 6th நேஷனல் கிராப் நியூட்ரிஷன் சம்மிட் மும்பைல நடக்க போகுது. அதோட தீம் கன்வர்ஜ், கொலாபரேட் அண்ட் கோ-கிரியேட். ஆம், இத இந்தியன் மைக்ரோ ஃபர்டிலைசர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் நடத்துறாங்க. இந்த தீமே ரொம்ப முக்கியம். விவசாயத்தில் இருக்கிற சவால்களை தனித்தனியா அணுகாம ஆராய்ச்சியாளர்கள், நிறுவனங்கள், விவசாயிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீர்வு காணணும்னு இது சொல்லுது. கடைசியா ஜான் 31 இன்டர்நேஷனல் ஜீப்ரா டே. இது பிளெயின்ஸ், மவுண்டன் மற்றும் கிரவீஸ் வகை வரிக்குதிரைகளை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக. இப்போ சில மாநில செய்திகளை வேகமா பார்க்கலாம். குஜராத்ல முக்கியமந்திரி கிராமதான் யோஜனா, ஆந்திரா பிரதேஷ்ல விமன் ஆண்டர்பிரனியர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க், நாகாலாண்ட்ல 5th ருசோமா ஆரஞ்ச் ஃபெஸ்டிவல். இந்த 3 திட்டங்களோட பொதுவான நோக்கம் என்ன? மூணுமே பாட்டம் அப் டெவலப்மெண்ட்டை மையப்படுத்துது. குஜராத் திட்டம் அதுக்கு 663 கோடி ஒதுக்கீடு கிராமங்கள்ல நகர்ப்புற வசதிகளை கொண்டு வருது. ஆந்திரா திட்டம் பெண் தொழில் முனைவோருக்கு ஒரு பிரத்யேக சூழலை உருவாக்குது. சரி. நாகாலாந்து விழா ஹார்டிகல்ச்சர் மூலமா கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதை குறைக்குது. இது மூணுமே ஸ்தானிக வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். தமிழ்நாடு ஸ்டேட் ஃபில்ம் அவார்ட்ஸ்ல கார்கி, ஜெய் பீம் மாதிரி படங்கள் சிறந்த படங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு விஷயத்த சொல்லுதா? நிச்சயமா, இது சமூக பொறுப்புள்ள சினிமாவுக்கு கிடைக்கிற அங்கீகாரம். சிறந்த நடிகையா சாய் பல்லவி கார்கி படத்துக்காகவும் தனுஷ், விஜய் சேதுபதி போன்றவர்களுக்கும் விருது கிடைச்சிருக்கு. இது வணிக வெற்றியை மட்டும் பார்க்காம கருத்துச் செறிவுள்ள படங்களையும் கொண்டாடுற ஒரு நல்ல ட்ரெண்ட். கார்ப்பரேட்ல சேல் நிறுவனத்துக்கு கிரேட் பிளேஸ் டு ஒர்க் சான்றிதழ் கிடைச்சிருக்கு. ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம்? இது ரொம்ப பெரிய விஷயம். தொடர்ந்து 3வது வருஷமா ஒரு மகாரத்னா PSU இந்த அங்கீகாரத்தை வாங்குறது அரிது. இது அந்த நிறுவனத்தோட எம்ப்ளாயி சென்ட்ரிக் பாலிசிஸுக்கும் நல்ல வேலை சூழலுக்கும் கிடைச்ச அங்கீகாரம். விமன் சிங்கிள்ஸ்ல எலனா ரைபாக்கினா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. கரெக்ட். ஜோகோவிச் ஆஸ்திரேலியன் ஓபன் இறுதிப் போட்டிக்கு வந்த மிக வயதான வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். விமன் சிங்கிள்ஸ்ல ரைபாக்கினா இறுதிப் போட்டியில் அரினா சபலங்காவை வீழ்த்தி முதல் முறையா இந்த பட்டத்தை வென்றிருக்காங்க. இந்த மாதிரி தகவல்கள் ஸ்போர்ட்ஸ் பகுதியில முக்கியம். சரி, இப்போ ஒரு குவிக் ரிவிஷனுக்கு முன்னாடி சில முக்கிய தினங்கள். ஜனவரி 30 மார்ட்டியர்ஸ் டே. ஆமா, மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினம். அதே ஜனவரி 30 வேர்ல்ட் நிக்லெக்டட் டிராபிக்கல் டிசீசஸ், அதாவது NTD டே. இந்த வருஷத்துக்கான தீம் யுனைட், ஆக்ட், எலிமினேட். இதுவும் ரொம்ப முக்கியம். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜனவரி 31 இன்டர்நேஷனல் ஜீப்ரா டே. இப்போ அந்த குவிக் ரிவிஷன், சில முக்கிய எண்கள். ஓகே, வேகமா சொல்றேன். கவச் 4.0 ஒரே நாள்ல 472.3 கிலோமீட்டர். கேரளா சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஒதுக்கீடு ₹14,500 கோடி. வேர்ல்ட் பேங்க் பிளெட்ஜ். ஆண்டுக்கு $8 முதல் 10 பில்லியன். டோட்டல் ராம்சர் சைட்ஸ் இப்போ 98. கோக்கிங் கோல் ரிசர்வ்ஸ் 37.37 பில்லியன் டன்கள். பைமானா ப்ராஜெக்ட் த்ரெஷ்ஹோல்ட். RS 180 கோடிக்கு மேலான திட்டங்கள். ஸ்லைஸ் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் 100% லிங்க் டு ரீப்போ ரேட். ககன்யான் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட். இலக்கு 2027. அருமை. இப்போ நம்ம தேர்வு பகுதிக்கு வரலாம். முதல் கேள்வி, which article did the SC cite to declare menstrual health a fundamental right? இதுக்கு பதில் ஆர்டிகல் 21, ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி. நாம பேசின மாதிரி இது கண்ணியத்துடன் வாழற உரிமையோட ஒரு பகுதின்னு நீதிமன்றம் விரிவாக்கம் செஞ்சிருக்கு. கேள்வி 2, which mineral was notified as a critical mineral under MMDR Act? பதில் கோக்கிங் கோல். நம்ம கிட்ட இருப்பு இருந்தும் இறக்குமதியை சார்ந்து இருக்கிறதால இது நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் முக்கியம்னு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. கேள்வி 3, who is the new CMD of Hindustan Aeronautics Limited, HAL? புதிய CMD கோட்டா ரவி. இவர் LCA தேஜாஸ் திட்டத்தில் இருந்த அனுபவம் இந்த பதவிக்கு ரொம்ப முக்கியமானது.
கேள்வி 4. The NSHP Shipbuilding SPV is a JV between SIPCOT and which port? இது விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி. நம்ம மாநிலம் சம்பந்தப்பட்ட கேள்விங்கிறதால தமிழ்நாட்டு தேர்வுகள்ல இதுக்கு முக்கியத்துவம் அதிகம். கடைசி கேள்வி. What is the theme for World Neglected Tropical Diseases Day 2026? தீம் யுனைட், ஆக்ட், எலிமினேட். இந்த மாதிரி சர்வதேச தினங்களோட தீம் WHO அல்லது UN வெளியிடுற பெரிய ஒரு ரோட் மேப்போட பகுதியா இருக்கும். அதனால இது முக்கியம். இன்னைக்கு நாம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். உள்கட்டமைப்புல இருந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் எல்லாத்தையும் அதோட பின்னணியோட சேர்த்து பார்த்தோம். ஆமா, ஒரு இறுதி சிந்தனைக்காக நாம கோக்கிங் கோலை பத்தி பேசணும். நம்ம கிட்ட வளம் இருந்தும் இறக்குமதியை சார்ந்திருக்கிறதால அதை கிரிட்டிக்கல் மினரல்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம். இதே மாதிரி உள்நாட்டுல வளம் இருந்தும் நாம பெருமளவுல இறக்குமதியை சார்ந்திருக்கிற வேறு துறைகள் அல்லது வளங்கள் என்னன்னு நீங்க யோசிச்சுக்காருங்க. உதாரணத்துக்கு சமையல் எண்ணெய் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள். இந்த துறைகள்ல சரியான கொள்கை மாற்றங்கள் மூலமா எப்படி சுயசார்பு அடையலாம்? அருமையான ஒரு சிந்தனை. இந்த மாதிரி தினசரி அப்டேட்டுகள் மற்றும் தேர்வு தயாரிப்புகளுக்கு எங்கள் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த பகுதியில சந்திப்போம்.